This video is sponsored by BuyMart mobile app. இது ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் ஆப். நம்ம groceries ஐட்டம்ஸ்லாம் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் இந்த ஆப் மூலமா வாங்கிக்கலாம். இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்க. டோர்னமெண்ட் ஆஃப் பவர் 2.0 சும்மா பயங்கர பங்கமா போய்கிட்டு இருக்குது. ஸோ நம்ம எபிசோடோட ஸ்டார்டிங்ஸில் நம்ம கோகு தான் காமிக்கிறாங்க. டோர்னமெண்ட் ஆஃப் பவர் 2.2 ஆரம்பிக்க போகுது இல்லையா, ஆரம்பிக்கிறதுக்காக ரெடியாக நம்ம ஆள் சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்கா அப்படி. ஸோ அதனால நம்ம ஆளும் பயங்கர ஆர்வமாக உட்காந்து பார்க்குறதுக்காக ரெடியாக இருக்கா அப்படி. பட் நம்ம கோகுக்கு பார்க்குறத விட அந்த சண்டையில் போய் இறங்கி சண்டை போடணுன்றது தான் அவருக்கு பிடிக்குன்றது நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். இன்னொரு பக்கம் நம்ம டைசிங்கன் இந்த ஒரு மேட்ச் இப்போ தொடங்குது அப்படின்ற டயலாகை கெத்தாக விட்டதுமே பயங்கரமான ஆர்வம் எங்களுக்குள்ள. ஸோ இந்த மேட்ச் ஆரம்பித்ததுமே போன மேட்சை விட இந்த மேட்ச் நல்லா இருக்கும்ன்ற மாதிரி தான் இருக்கும்னு நம்ம டைசிங்கனும் ரொம்பவே நம்புகிறோம். அப்படி இந்த மேட்ச் எப்படி போகுதுன்ற ஒரு மேட்ரே தெரியல. நம்ம வெஜிட்டாலாம் பயங்கர எக்ஸைட்மெண்ட் ஆயிடுவான்றது நமக்கு நல்லாவே தெரியும். அதே மாதிரி எக்ஸைட்மெண்ட் ஆயிருக்கான். இந்த மேட்ச்ல நான் கண்டிப்பாக ஜெயிச்சே காட்டுவேன். என்னுடைய சயனோடைய ப்ரைடை நான் அந்த கிங் ஆஃப் எவ்ரி திங்கான கேக்கராட்டுக்கு காமிச்சே தீருவேன். என்ன ஜீரன் எப்படி இருக்க அப்படின்ற மாதிரி கேட்க, ஜீரனும் பயங்கரமாக டெத்தாக நிற்கிறா. அப்படி நானும் போன லெவலில் இந்த அளவுக்கு பவர் இல்லை, என்னுடைய பவர் லெவலும் கூடி இருக்கு, அதனால உன்னையால என்னை தோக்கடிக்கவே முடியாது அப்படின்னு சொல்ல, அதையும் மோதி பார்த்துருவோண்டா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் களத்தில் இறங்குறாங்க. சண்டை வேற லெவலில் வெறித்தனமாக போய்கிட்டு இருக்கு இவங்க ரெண்டு பேருக்கு இடையில. ஸோ இவங்க ரெண்டு பேரில் யார் ஜெயிக்க போகிறாங்கன்றது தெரியலையா. இந்த பக்கம் நம்ம கோஹானு பிக்கலவும் இருக்காங்களா, அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு ஒருத்தவங்களோட சண்டை போடுறாங்க. அது யாருன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா பயங்கரமான ஆட்கள் தான். அவங்களும் சயின்ஸ் தான், வேற யாரும் இல்லை, நம்மளுடைய காலிஃப்ளா அண்ட் கேல் தான். நம்ம கோஹான் என்ன பண்ணுவோம் அப்படி காலிஃப்ளாவோட சண்டை போட்டுக்கிட்டு அப்படி காலிஃப்ளா சூப்பர் சைன் 2 எடுத்து ஸ்ட்ரெயிட்டாக சண்டையில் ஈடுபடுறாங்க. அவங்களுடைய பொட்டன்ஷியல் நல்லா தான் இருக்குது, இருந்தாலும் அவங்களுடைய ஸ்ட்ரென்த் எல்லாம் நம்ம கோஹான் அளவுக்கு வராதுன்றது அவங்களுக்கு இன்னும் தெரில. பட் இந்த லெஜெண்டரி வாரியர் பவர் அளவுக்கு வருமானது தெரில. இருந்தாலும் இவங்களும் பயங்கரமாக ட்ரை பண்ணணும்ல. நம்ம கோஹானோட சண்டை போடுறதுக்காக பயங்கரமாக ரேஜ் பண்ணி பயங்கர பங்கம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கும் கோஹானுக்கு இடையில ஒரு பயங்கர மாசான சண்டை வேற நடந்துக்கிட்டு இருக்கா. ஸோ நம்ம காலிஃப்ளா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்றது நமக்கு தெரிஞ்சு போச்சு. இந்த பக்கம் கேள்வி எப்படியாவது காலிஃப்ளா ஜெயிச்சிருவான்ற ஒரு அசட் நம்பிக்கையில் இருக்காங்க கேளுக்கு. ஆனால் தெரியல நம்மளுடைய கோஹானோடைய பொட்டன்ஷியல் எவ்வளோ பயங்கரமானது, உங்களுடைய பொட்டன்ஷியலை விட அதிகம் தான் நம்ம கோஹானுக்குன்ற மாதிரி தான். சூப்பர் சைன் ஃபார்ம் எல்லாம் எடுக்கல நம்ம கோஹான், அவன் அல்டிமேட் பொட்டன்ஷியலோடைய ஃபார்ம் எடுத்திருக்கான். அந்த ஒரு ஃபார்ம்ல சும்மா பயங்கர பங்கமா நின்றுக்கிட்டு சண்டையில் ஈடுபட்டு இருக்கான. இந்த பக்கம் பிக்கலோ ஒரு பக்கம் பயங்கரமா வெறித்தனமா பார்த்துக்கிட்டு இருக்கான். நீ தான் அந்த லெஜெண்டரி சைனா அப்படின்ற மாதிரி கெத்தா நம்ம ஆளு கேட்குற. அப்படியா, எனக்கு அதை பற்றிலாம் எதுவும் தெரியாது, எனக்கு ஆனால் ரொம்ப பயமா இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் நான் சொல்லுவேன்னு மட்டும் நினைக்காதடா அப்படின்ற மாதிரி கெத்தா சொல்ல ஆரம்பிச்சிட்டா கேளும். இன்னொரு பக்கம் நம்ம கபா இருக்காங்கல்ல, கபாவை காமிக்கிறாங்க. கபா யார் கூடடா அப்படி சண்டை போடுறான் அப்படின்னு பார்த்தீங்களேன், நம்ம பயலுக தான். நம்ம பயலுக யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம Android 17 இருக்கானே அவனோட தான் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ கன்ஃபார்மாக நம்ம கபா தோக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஏன்னா Android 17 தோக்கடிக்கிறதுன்றது ரொம்பவே கஷ்டம். இது எல்லாத்தையும் நம்ம கோகுவும் பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியப்படுறா. அப்படி இந்த அளவுக்கு பயங்கர பங்கமான ஒரு ஃபைட்டு போகும்னு நான் எதிர்பார்க்கல. இந்த ஃபைட்டில் நானும் கலந்துக்கணும்னு ரொம்பவே ஆசைப்பட்டேன், ஆனால் என்னால் முடியலையே. பட் பரவாயில்ல, இது உண்மையிலே ரொம்ப ஃபன்னாக போய்கிட்டு இருக்கு. இந்த பார்க்கறது ஒரு ஃபன்னு தான் அப்படின்ற மாதிரி நம்ம கோகு அவனுக்குள்ளேயே பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் நம்மளோட இவ இருக்கா அப்படி இல்லை வெஜிட்டா, அவர் ஒரு பக்கம் பயங்கர பங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படி. ஸோ என்ன பண்ணுற அப்படி சூப்பர் சைன்லேருந்து சூப்பர் சைன் எவல்யூஷன் ஃபார்ம் இருக்குல்ல, நம்ம வெஜிட்டா எடுத்து அப்படி கடைசியாக அவர் அந்த எவல்யூஷன் ஃபார்மை பயங்கரமாக மாஸ்டர் பண்ணி வச்சிருக்கா அப்படி. ஸோ இது ஒரு மரண பங்கமான பவராக இருக்குதா. ஸோ இந்த ஒரு பவரை வச்சுக்கிட்டு எப்படியாவது இவனை தோக்கடிச்சிடலாம், அதாவது நம்மளோட இவனை யாரு ஜீரனை தோக்கடிச்சிடலான்ற ஒரு நம்பிக்கையில் நம்மளோட வெஜிட்டா இருக்கு அப்படி. ஆனால் ஜீரனை தோக்கடிக்க முடியுமா இல்லையான்றது ஃபைட்டோடைய கடைசியில் தான் தெரியும். ஸோ பேட்டில் இப்படியே மாற்றி மாற்றி போய்கிட்டு இருக்கு. நம்ம கோகுவும் வாட்ச் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறா அப்படி. இவங்களுடைய ஃபைட்டிங் ஸ்கில்ஸ்லாம் உண்மையிலேயே வேறு லெவலில் வெறித்தனமாக தான் இருக்குது. ஆனால் யார் ஜெயிக்க போகிறாங்கன்றது தெரியாத ஒரு பெரிய கேள்விக்குறியாகவும் அதே சமயத்தில் ஒரு புதிராகவும் இருக்குதுன்ற மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருக்க. என்ன ஜெனோஸ், நான் ஏற்படுத்தி கொடுத்த இந்த ஒரு டோர்னமெண்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்ற மாதிரி கேட்க, நம்மளுடைய ஜெனோஸும் அதை அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்காங்களா. பார்த்ததுக்கப்புறம் நம்ம கோகுவையும் பார்க்குறாங்க. நம்ம கோகுவை பார்த்துட்டு இது உண்மையிலே செம ஃபன்னாக இருக்குது கோகு, உண்மையிலே உன்னுடைய ஐடியா ரொம்ப வேற லெவலு. இந்த மாதிரி ஒரு மரண பங்கமான ஐடியா நீ கொடுப்பேன்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. உண்மையிலே வேற லெவலு வெறித்தனம்ன்ற மாதிரி ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் இந்த மாதிரி டைலாக்லாம் சொல்ல உண்மையிலே நமக்கே புல்லரிச்சு போயிருது. இந்த ஃபைட்டெல்லாம் சும்மா பயங்கர பங்கமாக போயிட்டு இருக்கா. அது வீரஸும் ஆச்சரியமாக பார்க்குறா அப்படி. இந்த ஃபைட்டில் யார் ஜெயிக்க போகிறாங்கன்றது தெரியலையே. இந்த ஃபைட்டோடைய ரூல்ஸும் என்ன ஏதுன்றது சரியாகவே தெரில அப்படின்ற மாதிரி வீரஸ் முடிச்சுக்கிட்டு இருக்க. இதோடைய ரூல்ஸை பற்றி நம்மளுடைய கோகு அப்போ தான் சொல்கிறா அப்படி. இந்த ஃபைட் நடந்துக்கிட்டு கேள ஒன்றும் பெருசாக இல்லை. இந்த ரூல்ஸ் என்னன்னா, யார் ஜெயிச்சாலும்
ஜெயிச்சாலும் தோத்தாலும் யாரையும் எக்ஸ்டர்மினேட் பண்ண போகிறதில்ல அப்படின்ற ஒரு விஷயத்த நம்மளோட டைசிங்கனும் அதே சமயத்தில் சேர்ந்தாப்புல சொல்கிறோம் அப்படியா. ஸோ அதனால வேற லெவலில் வெறித்தனமாக போய்கிட்டு இருக்குது. ஸோ நம்ம கோகு சொல்லுவோம் அப்படி இதை பற்றிலாம் நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க, நம்ம யூனிவர்ஸ்க்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது இந்த ஒரு ஃபைட்டால் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இந்த பக்கம் நம்ம ஆளு சூப்பர் சேன் அந்த எவல்யூஷன் ஃபார்ம் இருக்கு அதை வச்சுக்கிட்டு கெத்தா பவர் அப் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்படி இன்னமும் பவரை ஏற்றுறா. அப்படி இந்த அளவுக்கு ஏற்றுவாருன்னு எதிர்பார்க்கல. வாடா வாடா பண்ணி மூஞ்சி வாயான்ற மாதிரி கெத்தான டைலாக்ஸ்லாம் விட்டுக்கிட்டு இருக்கா. அப்படி ஸோ கெத்தான டைலாக் வெத்தாகமா ஆகாதான்ற ஒரு விஷயம் அப்புறமேட்டுக்கு தான் நமக்கு தெரிய வரும். நம்ம ஜீரனும் பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்படி பரவாயில்ல இவன் நல்லாவே பவர் அப் பண்ணியிருக்கான், இருந்தாலும் இந்த பவர் வச்சுலாம் இவனால என்ன தோக்கடிக்கவே முடியாதுன்ற மாதிரி மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு இருக்கா. அப்படி நம்மளுடைய இவர் கோகு வெஜிட்டாவை பார்த்து பயங்கரமா ஆச்சரியப்படுறா. அப்படி இந்த ஒரு பவரை நீ ஹோல்டு பண்ணுவேன்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லை வெஜிட்டா அப்படின்ற மாதிரி அவரும் மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்க. நம்ம வெஜிட்டாவுக்கும் அவருக்கு இடையில, அதாவது நம்ம ஜீரனுக்கும் இடையில ஒரு பயங்கரமான சண்டை வேற போயிட்டு இருக்கு. சண்டை சும்மா பங்கமா போய்கிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட ஜீரனுக்கே ஓரளவுக்கு டஃப் கொடுக்குற அளவுக்கு நம்மளுடைய வெஜிட்டாவும் பயங்கரமா சண்டை போடுறானா. இந்த சண்டையெல்லாம் பார்த்து எனக்கே ஒரு மாதிரி மெர்சல் ஆயிடுச்சு. வேற லெவல் வெஜிட்டா வேற லெவலுன்னு தான் எனக்கு சொல்ல தோணுது. நம்மளுடைய இவன் ஜீரனும் கொஞ்சம் தடுமாற ஆரம்பிக்கிறான். ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ஜீரனை அசைச்சு பார்த்துட்டான்டா நம்ம ஆளு. போன வாட்டி இதே மாதிரி தான் ஒரு சம்பவம் பண்ணி வச்சான், இந்த வாட்டி ஒரு சம்பவத்தை நம்ம வெஜிட்டா பண்றான். உண்மையிலே வேற லெவலுன்னு சொல்லிட்டு சண்டையை பார்த்துக்கிட்டு தான் சண்டை உண்மையிலே வேற லெவலில் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நம்ம ஜீரனை போட்டு லெஃப்ட்டு ரைட்டுன்னு போட்டு வாங்க ஆரம்பிச்சிட்டான். ஜீரனே ஒரு செகண்டில் ஆச்சரியப்பட்டான், இவன் இந்த அளவுக்கு பவர்ஃபுல் ஆகிட்டான்ட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இவனுடைய பவர் லெவல் ரொம்பவே கம்மியாக தான் இருந்துச்சு, ஆனால் உண்மையிலே இவனுடைய அட்டாக்கெல்லாம் பயங்கரமாக இருக்குன்னு சொல்லிக்கிட்டு நம்மளுடைய வெஜிட்டாவை டக்குன்னு அடிச்சிடறான். பேசிக்கிட்டு கீழே நம்ம வெஜிட்டாவை பொழப்பான்ட்டு நானே எதிர்பார்க்கல. இதை நம்ம ஜெனோஸும் பார்த்துட்டு வெஜிட்டாவை ஒரே அடியில் பறக விட்டானேப்பா அப்படின்ற மாதிரி ஆச்சரியமா நம்ம ஜெனோசமஸ் ரெண்டு பேரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலே சண்டை பங்கமா போயிட்டு இருக்குன்றது தான் உண்மையிலேயும் உண்மையான விஷயம். ஜீரனை வெஜிட்டா லைட்டா குறைச்சி இடம் போட்டான்னு நினைக்கிறேன், அதனால தான் வெஜிட்டா பொழந்துட்டான் அப்படின்ற மாதிரி நம்மளோட கோகுவும் ஒரு பக்கம் இந்த ஆச்சரியமா பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்படி இருந்தாலும் நம்ம வெஜிட்டா எப்பயுமே விட்டு கொடுக்க மாட்டான்ற ஒரு விஷயம் நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். வால்வோ சாவோ கடைசி வரைக்கும் போராடி தன்னுடைய சயன் ப்ரைடை காப்பாத்துறது தான் வெஜிட்டாவுடைய முக்கியமான கடமைன்றது நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். அதனால நம்மளுடைய ஜீரனை போட்டு பொழக்க ஆரம்பிச்சுனா இதாண்ட சயனோட ப்ரைடு வாங்கிக்கடா அப்படின்ற மாதிரி அடிலாம் அடிக்க ஆரம்பிச்சதும் பயங்கரமா ஜீரனே கதி கலங்கி போயிட்டான். வெஜிட்டா வீக்கானவன் நினைச்சுக்கிட்டு இருந்தேன், ஆனா இவ்வளவு ஸ்ட்ராங்கானவனா மாறுவான்ட்டு நானே எதிர்பார்க்கல அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. நம்மளுடைய ஜீரனுக்கும் வெஜிட்டாவுக்கும் இடையில ஒரு பயங்கர பங்கமான ஒரு கிளாஷ் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. இவங்க ரெண்டு பேரும் யார் ஜெயிக்க போறாங்கன்றது தெரியாம நம்மளும் முழித்தல்ல இருக்கும். இவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க போட்டுக்கினே இருக்காங்க, யார் ஜெயிப்பாங்கன்றது தெரியல. ஆனா சண்டை மட்டும் பங்கமா போயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் நம்மளுடைய ஜீரனை அடிக்கிற அப்படி, இன்னொரு பக்கம் நம்ம வெஜிட்டாவும் அதே சமயத்துல கவுண்டர் அட்டாக் கொடுக்கதான் செய்யறா. அப்படி வெஜிட்டா இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்மளுடைய இவன் கோஹான் இருக்கானே, கோஹான் நம்ம காலிஃபிளவர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கானே, அந்த ஒரு சீனுக்கு தான் நம்ம வரோம். கோஹானா இவ்வளவு நேரம் காமிக்காம நம்ம வெஜிட்டாவை மட்டுமே காமிச்சுக்கிட்டு இருந்தா நல்லா இருக்கும். நம்மளுடைய காலிஃபிளவரும் பயங்கர கெத்தா நின்றுகிட்டு இருக்கா. இன்னமும் நீ அடி வாங்குறதுக்கு தயாரா இருக்கிறியா அப்படின்ற மாதிரி தான் கெத்தா சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனா அடி அவ தான் பயங்கரமா வாங்கியிருக்கா. இருந்தாலும் அவளுடைய கெத்து மட்டும் குறையல. ஏன்னா ஒரு சயனுன்றதுனால இப்படியே சீனை போட்டுக்கிட்டே திரிவா போல இருக்கு. அது மட்டும் இல்லாம காலிஃபிளவர் கொஞ்சம் வீக்கானவன்றது நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும், நம்ம கோஹானை கம்பேர் பண்ணல. பட் கோஹான் அதை பற்றிலாம் எதுவும் கண்டுக்காம சும்மா பயங்கரமாக சண்டையில் தான் ஈடுபட்டுக்கிட்டு இருப்பான். அவன் எந்த ஒரு டைலாகுமே விட மாட்டான். ரொம்ப அமைதியாக காமா இவளை எப்படியாவது முடிக்கணுன்றது ஒரு ஸ்டாட்டிக்ஸை தேடிக்கிட்டு இருக்கா. அப்படி இவளுடைய வீக்னஸ் ஏதாவது இருக்கும்ல, ஏன்னா சயின்ஸுக்குன்னு ஏகப்பட்ட வீக்னஸ் இருக்கும் இல்லையா. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம ஜெனோசமாஸும் ஒரு பக்கம் இருந்துக்கிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய டிவியில் பயங்கர பங்கமாக போய்கிட்டு இருக்குதா. நம்மளுடைய சாம்பா ஒரு பக்கம் இருந்துக்கிட்டு காலிஃபிளவர் கேள் எப்படியாவது அவங்க ரெண்டு பேரையும் போட்டு தள்ளிடுங்க, இந்த மேட்ச்சில் நம்ம தான் ஜெயிச்சாகணும், வேற யார் ஜெயிக்க கூடாதுன்னு சொல்ல. அதே சமயத்தில் நம்ம வீரஸு எப்பா கோஹான் அவங்க ரெண்டு பேரையும் நீங்க தான் தோக்கடிக்கணும், கோஹானும் பிக்கலவும் அப்படின்ட்டு இவன் ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருக்கான். இவங்க ரெண்டு பேருக்கு இடையில இந்த மாதிரி ஒரு கிளாஸ் போய்கிட்டு இருக்கு, காமெடியான கிளாஸ். நம்ம இருக்கான்ல நம்மளுடைய கோஹானை அவன் பலார்னு ஒரு அடியை பயங்கர பங்கமாக அடிச்சு விட்டான் நம்மளுடைய காலிஃப்ளவர். இருந்தாலும் நம்ம காலிஃப்ளவர் கெத்தா எழுந்திரிச்சு தான் நிற்கிறா. அப்படி எவ்வளோ அடித்தாலும் நான் தாங்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு தெரியுறா. ஸோ இப்படி இந்த பக்கம் இவங்க ரெண்டு பேருக்கு இடையில பயங்கரமான சண்டை போயிட்டு இருக்கா. இந்த சண்டையில் பயங்கரமான சிதைவுகளும் அழிவுகளும் ஏற்பட்டுக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் பயங்கர பங்கமாக போயிட்டு இருக்கு. இருந்தாலும் இவங்களுடைய சண்டையில் ஏன் ஜெயிப்பாங்கன்றது இப்போ ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அப்படின்ற டைலாக் மட்டும் நான் கண்டிப்பாக சொல்லவே மாட்டேன். நம்மளுடைய கோஹானுக்கு தான் நான் சப்போர்ட் பண்ணுவேன். கோஹான் தான் ஜெயிப்பான்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லைன்றது தான்
நான் கண்டிப்பாக சொல்லியே தீருவேன். காலிஃப்ளவர் ரொம்ப ட்ரை பண்ணுற கடுமையாக நம்ம கோகானை தோக்கடிக்கிறாங்க. சூப்பர் சைன் 2 எடுத்து பயங்கரமாக சண்டை போட தான் செய்கிறா. இருந்தாலும் அது எதுவுமே வேலைக்கு ஆகலைன்ற ஒரு விஷயம் அவளுக்கு இப்போ தான் புரிய வருது. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்கா. நம்ம கோகானோட பொட்டன்ஷியல் பவருக்கு முன்னாடி இதெல்லாம் ஒரு மேட்ரா அப்படின்ற மாதிரி தான் நம்ம எல்லாருக்குமே இருக்கும். நம்ம கோகானை ஜெயிக்கிறதுன்றது இப்போதைக்கு ரொம்ப கஷ்டமான விஷயம். நம்மளோட கேள் இருக்கா அப்படி இல்லை, அவள் ஒரு பக்கம் நம்ம பிக்கலோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காளே. ஸோ அந்த சண்டையை நம்ம பார்க்க வேணாமா? அந்த சண்டை ஒரு பக்கம் பயங்கர பங்கமாக போயிட்டு இருக்கு. நம்ம கேள் அவளுடைய கிரீன், அதாவது அந்த லெஜெண்டரி ஃபார்ம் இருக்கே, அந்த ஃபார்மில் தான் இவன் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா. அந்த ஃபார்ம் இப்போ தான் முழுசாக கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கிட்டாளா. ஸோ இதை பார்த்து நம்மளுடைய ஆளும் பயங்கரமாக ஷாக் ஆகிட்டான். இவன் இந்த அளவுக்கு ட்ரெயின் பண்ணியிருக்கான்றது நல்லாவே தெரியுதுன்றது நம்ம பிக்கலோவுக்கு தெரியுது. இதை நம்மளுடைய ஜெனோசா மாசம் பயங்கரமாக வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன கேள்வினா, பிக்கலோ ஜெயிப்பானா இல்லை அந்த லெஜெண்டரி சைனான கேள் ஜெயிப்பாளா அப்படின்றது தான். நம்ம கேளும் பயங்கரமாக பவர் அப் பண்ணி சும்மா கெத்து காமிச்சுக்கிட்டு இருக்காளா. அவள் ஜெயிப்பாளா இவ ஜெயிப்பாரான்ற ஒரு கேள்விக்குறி நமக்கே எழும்பி இதுக்கு மேலே உன்னை சும்மா விட போகிறது இல்லடா, உன்னை போட்டு தள்ளிட்டு நான் ஜெயிச்சு காமிப்பேன் அப்படின்ற மாதிரி எல்லாரையும் நான் தான் தோக்கடிக்க போகிறேன், நானும் பவர்ஃபுல்லானவதா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காளா. இதை கேட்டது நம்மளுடைய பிக்கலோக்கு லைட்டாக ஷாக் ஆகி ஜெர்க் ஆகி வேணடா லூசுமா என்னென்னத்தையும் வளரிக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் அவளுடைய சண்டையில் ஈடுபடுறா. அவளுடைய சண்டையில் யார் ஜெயிப்பாங்கன்றது தெரில இந்த சண்டையில். ஆனால் ஜெயிக்கணுன்ற ஒரு குறிக்கோளோட பயங்கரமாக அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறா நம்ம பிக்கலோவை. பட் நம்ம பிக்கலோ ஒரு அட்டாக்ல கூட வாட்டவே இல்லை. வாட்டாவே எப்படியோ தப்பிச்சு போயிட்டே இருக்கா. அப்படி இருந்தாலும் எப்படியாவது இவ்வளோ கவுண்டர் அட்டாக் பண்ணி அவளுன்ற ஒரே காரணத்துக்காக கவுண்டர் அட்டாக் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்ட்ராட்டஜி இவரு டிக் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்படி ஸோ என்ன பண்ணலாம், எப்படி இவ்வளோ தோக்கடிக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. அப்படி என்ன பிக்கலோ, அதாவது கிரீன் மனுஷா, உன்னால என்னை தோக்கடிக்க முடியலையா, பயங்கரமாக தோத்து போலாம்னு முடிவு பண்ணிட்டே அப்படின்ற மாதிரி கேட்டு அவள் இன்னமும் அவள் பவரை யூஸ் பண்ணுறா. அவளுக்கு பிக்கலோ பேர் தெரியாதனால பச்சை மனுஷான்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஸோ இதெல்லாம் கேட்டு எனக்கே காண்டாகுது. அவள் அடித்த ஒரு பவர் சும்மா பயங்கரமான ஒரு பிளாஸ்ட்டை ஏற்படுத்திடுச்சு. அங்கே இருக்கிற பாறையே நொறுங்கி போயிடுச்சு. ஸோ இப்படி நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம ஜெனோஸும் பார்க்குறாங்களா. வாவ் சூப்பராக இருந்துச்சு, வேற லெவலில் இருந்துச்சு, வெறித்தனமாக இருந்துச்சு, அப்படி இருந்துச்சு இப்படி இருந்துச்சுன்னு இவங்க வேற ஒரு பக்கம் டயலாக் கொடுக்குறாங்க. நம்மளுடைய இவரே ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்படி யாரு நம்ம கோகு. என்ன ஒரு லெஜெண்டரி சைன், அவளை தோக்கடிக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம் தான். இருந்தாலும் நம்ம பிக்கலோவால் முடியாதுன்ற மேட்டரே கிடையாது. அதனால பிக்கலோ கண்டிப்பாக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அப்படின்ட்டு நம்ம கோகுக்கு நம்பிக்கை ஏகபோகமாக இருக்குது. இந்த மேட்ச்ல யார் ஜெயிக்க போறாங்கன்ட்டு நம்ம வெஜிட்டா ஒரு பக்கம் காமிக்கிறாங்க. நம்ம வெஜிட்டா இன்னமும் அவனுடைய பவரை ரேஜ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறான். ஏன்னா இவனை தோக்கடிக்கிறதுக்காக எந்த எல்லைக்கும் போறதுக்கு நம்ம வெஜிட்டா தயாரா இருக்கா. அப்படி இந்த டோர்னமெண்ட் உண்மையிலே தக்காளி வேற லெவலில் வெறித்தனமா போய்கிட்டு இருக்கு. கடைசியில இந்த ஒரு மேட்ச்ல யார் தான் ஜெயிக்க போறாங்கன்றது தெரியாம ஒரு பெரிய கியூரியாசிட்டியில தான் நானே இருக்கிறேன். இந்த மாதிரி கியூரியாசிட்டியில நீங்களும் இருக்கீங்களா இல்லையன்றதை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிங்க. இந்த ஒரு எபிசோடு இதோட முடியுது. அடுத்த எபிசோட சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா பை பை, see you soon.